தமிழகத்தின் பரபரப்புகளை மிஞ்சும் அளவுக்கு கர்நாடக அரசியலிலும் அதிரடி திருப்பங்கள் நிகழ்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நேரலையில் இணைகிறார் எமது கர்நாடக சிறப்பு செய்தியாளர் ஸ்ரீஹரி. ஸ்ரீஹரி, வணக்கம். உங்க விரிவான தகவல். வணக்கம் ராதிகா. கர்நாடக மாநிலத்தில் பரபரப்பான அரசியல் சூழ்நிலை தொடங்கியுள்ளது. குறிப்பாக கர்நாடக மாநிலத்தை பொறுத்தவரை கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு சட்டமன்ற தேர்தல் நடந்தது. மொத்தமுள்ள 224 தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை 138 தொகுதிகளை பிடித்து தனி பெரும்பான்மையுடன் ஆட்சியை பிடித்தது. ஆனால் அன்றைய தினம் காங்கிரஸ் கட்சியில் முக்கிய தலைவர்களாக இருவர் இருந்தனர். அதாவது ஜனதா தளம் கட்சியிலிருந்து காங்கிரஸ் கட்சியில் இணைந்தவர் சித்தராமையா. அதேபோல் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியில் 8க்கும் மேற்பட்ட தடவை ராமநகர மாவட்டம் கனகபுரா தொகுதியில் நின்று ஜெயித்தவர் டி.கே. சிவகுமார். காங்கிரஸ் கட்சியில் 2 மூத்த தலைவர்கள் இருப்பதால் முதலமைச்சர் யார் என்பது ஒரு அப்போதைய நிலைமைக்கு போட்டி நிலவியது. அதற்கு பிறகு காங்கிரஸ் மேலிடம் இதில் தலையிட்டு முதல் 3 ஆண்டுகளுக்கு முதலமைச்சராக சித்தராமையாவும் அடுத்த 2.5 ஆண்டுகளுக்கு டி.கே. சிவகுமார் முதலமைச்சராக இருப்பார் என்று ரகசியமாக உடன்பாடுகள் அவர்கள் கட்சிக்குள்ளே போடப்பட்டிருந்தது. அதன்படி பார்த்தீங்கன்னா கர்நாடக மாநிலத்தில் கடந்த 3 வருடங்களாக சித்தராமையா தலைமையில் ஆட்சி நடந்தது. ஏற்கனவே பல்வேறு தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்ததான அந்த வாக்குறுதிகள் ஓரளவு நிறைவேற்றப்பட்டு வருகின்றன. இந்த அளவில் ஆட்சி சிறப்பாக சேர்ந்து கொண்டுதான் இருந்தது. இருப்பினும் டி.கே. சிவகுமார் அடிக்கடி டெல்லி சென்று வந்தார். முதலமைச்சர் சித்தராமையா அடிக்கடி டெல்லி சென்று வந்தார். நாளை தினம் இருவரையும் டெல்லிக்கு வரவழைத்து கட்சி மேலிடம் உத்தரவிட்டுள்ளது. இந்த நிலையில் இன்றைய தினம் மாநில முதலமைச்சரான சித்தராமையுடன் செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதிலளித்தவர், என்னை மேலிடம் வர சொல்லியுள்ளது, அதனால் நான் மேலிடம் செல்கிறேன், வேற எதுவும் தகவல் இல்லை என்று கூறிவிட்டார். ஆனால் கடந்த சில தினங்களுக்கு முன்பே டி.கே. சிவகுமார் ஏற்கனவே கட்சி மேலிடம் கூறியபடி எனக்கும் மீண்டும் அந்த 2 வருடங்கள் முதலமைச்சராக இருக்க அவகாசம் வேண்டும் என்று மேலிடத்துக்கு கோரிக்கை வைத்திருந்தார். அது ஏற்கனவே அவருக்கு குறித்து இந்த மேலிடம் கொடுத்த வாக்குறுதிப்படி உடனடியாக சித்தராமையாவை முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகிவிடுங்கள் என்று கட்சி மேலிடம் ரகசிய கட்டளை உள்ளதாக கூறப்படுகிறது. இருப்பினும் அதாவது கர்நாடக மாநிலத்தை பொறுத்தவரை இன்னும் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 2 வருடங்கள் இருக்கிறது. அடுத்த 2 வருடங்களுக்கு டி.கே. சிவகுமார் தான் முதல்வர் என்று ஓரளவு அறியப்பட்டு வருகிறது. அடுத்த ஓரிரு தினங்களில் சித்தராமையாவை விலக்கிவிட்டு அந்த கட்சி கர்நாடக மாநில காங்கிரஸ் கட்சியின் அந்த வேணுகோபால் தலைமையிலான அந்த ஹைகமாண்ட் குழு டி.கே. சிவகுமாரை முதலமைச்சராக அறிவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதே நேரத்தில் கர்நாடக அரசியலை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சியும் ஜேடிஎஸும் ஒரு தடவை கூட்டணி சேர்ந்து, அதாவது 2.5 வருடங்கள் எடியூரப்பாவும் 2.5 வருடங்கள் குமாரசாமி ஆட்சியில் இருப்பார்கள் என்று அவர்களுக்கு ஒரு ரகசிய ஒப்பந்தம் போடப்பட்டது. ஆனால் அந்த ஒப்பந்தங்கள் எல்லாம் ஓரளவு மாறிவிட்டன. அதுபோல் தான் தற்போது காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே போட்ட ஒப்பந்தம் கூட தற்போது 2.5 வருடங்கள் சித்தராமையாவும் 2.5 வருடங்கள் டி.கே. சிவகுமார் இருப்பதாக ஏற்கனவே பேசப்பட்டு வந்தாலும் அடுத்து தொடர்ந்து 6 மாதங்கள் கூடுதலாகவே சித்தராமையா இருந்துள்ளார். உடனடியாக தனக்கு அந்த முதல்வர் பதவியை விட்டுத்தர வேண்டும் என்று டி.கே. சிவகுமார் ரகசியமாக கட்சி மேலிடத்துக்கு கோரிக்கை வைத்தார். அந்த கோரிக்கை அடுத்த ஒரு சில நாட்களில் நிறைவேற்றப்படும் என்று கூறப்படுகிறது. இதே நேரத்தில் காங்கிரஸ் கட்சியிலிருந்து உடனடியாக அந்த முதல்வர் பதவியிலிருந்து ஒருவேளை முதலமைச்சர் சித்தராமையா விலகாவிட்டால் அவரை நீக்கக்கூட வாய்ப்புள்ளது. அவரை நீக்கிவிட்டால் காங்கிரஸ் கட்சியின் பலம் கர்நாடகத்தில் குறையவும் வாய்ப்புள்ளது. மொத்தத்தில் கர்நாடக அரசியல் ஒரு பரபரப்பான சூழ்நிலை நிலவிக் கொண்டிருப்பது என்னமோ நிஜமான உண்மைதான்ங்க ராதிகா.